கொள்ளு ரசம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? இதுக்காக கொள்ளு வேக வச்ச தண்ணி நமக்கு தேவைப்படும். கொஞ்சமாக புளி எடுத்திருக்கேன். கொள்ளு வேக வைக்கிறப்ப யூஸ் பண்ண தக்காளியும் அதோட தண்ணியும் நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். கொள்ளு சட்னியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், தேவைப்பட்டால் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா கரைச்சி எடுத்ததுக்கப்புறமா தேவையான அளவுக்கு கல்லுப்பு, கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. திக்னஸ்க்காக இதில் அரைச்சி வச்சுருக்க சட்னியிலேருந்து கொஞ்சமாக எடுத்து இதில் சேர்த்துருக்கேன். அது இல்லாமலும் செய்யலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். நான் தட்டி வைக்கிறதுக்காக கொஞ்சமாக கொத்தமல்லி, கொஞ்சமாக ஜீரகம், ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துட்டு ஒரு 4-5 பல் பூண்டு சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக கொத்தமல்லி இலையும் கொஞ்சமாக கருவேப்பிலை இலையும் சேர்த்துட்டு எல்லாத்தையும் தட்டி எடுத்துக்கலாம். இதுக்கப்புறமா ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, தட்டி வச்ச பூண்டு, அதுக்கப்புறமா கொஞ்சமாக காரத்துக்கு தேவையான அளவுக்கு காஞ்ச மிளகாய் எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிட்டு நம்ம கரைச்சி வச்சுருக்க ரசத்தை இதில் ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா நுர வர ஆரம்பிக்கும் போது கொஞ்சமாக கொத்தமல்லி இலையை தூவிட்டு கொதிக்க ஆரம்பிக்கும் போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. கொள்ளு ரசம் ரெடி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.